மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா, திடீரென்று ஒரு அதி புத்திசாலித்தனமான எண்ணங்களுக்கு உட்படக்கூடிய நடைமுறை பாவனைகள் உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் உங்களை இகழ்ந்து பேசியவர்கள், ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்களை தேடி வந்து பாராட்டுகின்ற நிலவரங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகளில் கூட, இப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் செல்லா காசாக இருந்தது போய் இப்பொழுது பெருமதிப்புக்குடைய ஒருவராக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் நிறைய இருக்கிறத இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க கண்கூட காணலாம். நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இவற்றின் மூலமாக மற்றவர்களிடமிருந்து ஆக்ரண சக்தி இழுத்து கொள்ளுவது எப்படி? இப்போ ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முகபாவனை எண்ணங்களை பொறுத்து தான் அங்கே பதில் கிடைக்கும். இப்படிப்பட்டதில் இந்த 15 நாட்களில் மிதுனத்தில் பிறந்தவர்கள் சபாஸ் என்று பாராட்டப்படுகின்ற அளவிற்கு உங்கள் சிந்தனை துளிகள் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் ஏதாவது புதிய முயற்சி செய்வது, புதிய தொழில் தேர்வது, நீண்ட நாட்களாக வேலை இழந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய காலமாக இருக்கும். என குரு பகவான் ராசியிலே வீற்றிருக்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கணவன் மனைவி குடும்ப உறவுகள், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, நீண்ட நாட்களாக உடல்நிலைகளிலே சற்று ஏறக்குறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே மிகச் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய முன்னேற்ற பாதையும் உடல் நல சுகபோகங்களும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.